ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை ஷோ. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு இதயமே ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் தாங்க. என்னென்னா ஒரு மாதிரி மனசு வலிக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது. ஒண்டி எல்லா வீடியோவும் சந்தோஷமாக தான் எடுப்பேன், இந்த வீடியோ கொஞ்சம் சங்கடமாக எடுப்பேன். 20 வருஷங்கள் ஓடி போச்சா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. 20 வருஷத்தை நம்ம வந்து கடந்துட்டோங்க. அந்த 20 வருஷம் வந்து சும்மா ஒன்றும் இல்லைங்க, 20 வருஷம் கடகடன்னு போயிடுச்சு. சுனாமி தினம் தாங்க இன்றைக்கி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ அழகான ஒரு கடல், எவ்வளோ பேர் வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கிறாங்க, இந்த கடலை நம்பி மீன் பிடிக்கிறாங்க, எவ்வளோ வேலைங்க இருக்குது. நம்ம வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் அந்த கடல் பொங்குச்சுன்னா யார் எங்கே போக முடியும்? யாருமே எங்கேயுமே போக முடியாதுங்க. நம்ம கடல் நடுவில் சுற்றி தாங்க நம்ம இருக்கிறோம் எல்லாருமே. அந்த கடல் பொங்கும் போதெல்லாம் நான் இந்த வீடியோ போக ஒரு காரணம் இருக்குது. சில நண்பர்களை இழந்துட்டேன் நான். நீங்களும் உங்கள் சொந்தங்களை இழந்திருப்பீங்க. இழந்துட்டு நான் போன வாட்டி இந்த வீடியோ பண்ண வேணாம் தான் நினச்சேன். ஆனால் பட் இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு தோணுச்சு. 2-3 பேர் கேட்டாங்க வேறு, ஏன் வீடியோ பண்ணல இந்த வருஷம் சுனாமி வீடியோன்ட்டு. அவங்க 2-3 பேர் கேட்டவங்களுக்காக இந்த சுனாமி வீடியோ பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா பட் சில விஷயங்கள்லாம் மறந்து போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை மறக்கவும் முடியாது, வாழ்க்கையிலேருந்து என்றைக்குமே அழிக்கவும் முடியாதுங்க. இதுதாங்க உண்மையான விஷயம். நம்ம நினைக்கிறோம், சின்னவங்க பெரியவங்க எல்லாம் நினைக்கிறோம், ரொம்ப பெரிய ஆள் நீ பெரிய ஆள். ஆனால் கடல் முன்னாடி யாருமே ஒன்றுமே பண்ண முடியலைங்க. எவ்வளோ பெரிய கோழி சொன்னாலும் சரி, சின்ன சாதாரண ஒரு வீட்டில் இருக்கணும்னா இருந்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியல. பாருங்கள், அந்த செகண்ட் அந்த சுச்சுவேஷனில் எதுவுமே ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரிசமம் நத்திங்குன்ற மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அந்த கடல் பார்த்திங்கன்னா அலை வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா என் நண்பர்கள்லாம் சில பேர் அன்றைக்கி குளிக்க போனாங்க, விளையாட போனாங்க. ஞாயிற்றுக்கிழமைனால விளையாட போனாங்க, குளிக்க போனாங்க. அவங்க சில பேரை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா சில பேர் வரலன்னு மீன்ஸ் அவ்வளோதான் அவங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தேடிலாம் பார்த்தேங்க, யாருமே பார்க்க முடியல, எங்கே போனாங்க என்ன, இது வரைக்கும் அவங்கள பற்றி எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு மனசில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆறாவது ஒரு வடு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த 2004 தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இறந்தாங்க. எங்கள் அம்மா இறந்து ஒரு வாரத்தில் அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து சுனாமி. 2 துயரமான ஒரு விஷயங்க. இதை நான் தாங்கிட்டு இருந்தேங்க அந்த டைமில். அப்போ எனக்கு வயசும் கொஞ்சம் சின்ன வயசு தாங்க. 20 வருஷம் முன்னாடி நினச்சி பாருங்கள், ரொம்ப சின்ன வயசு தான் எனக்கு. இப்பயும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள் அந்த விஷயத்தை எப்படி தாங்கியிருப்பேன்ட்டு. தாங்க முடியாத வயசுங்க, வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எல்லோரும் போல் நானும் அழுதுங்க. எவ்வளோ பேர் இந்த கடல்லாம் பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உட்காந்திங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது, நம்மளை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நடந்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. உப்பு காற்று பட்டால் உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க. இவ்வளோ தர ஒரு இயற்கை இந்த ஒரு விஷயத்த கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? சுனாமின்னு ஒன்று வராமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த சுனாமி வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அங்கே என்னோட பழைய வீடியோவில் சொல்லிருப்பாங்க பாருங்கள், சூரியன் வந்து இந்த திசையில் வந்ததுன்னு இருப்பாங்க, கிழக்கு திசையில் வந்திருக்கு அப்படின்னு அன்றைக்கி அவங்க பார்த்தேன்னு சொல்லிருப்பாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த பழைய வீடியோவில் அவங்க போன வருஷம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் போன வருஷம் இன்டர்வியூ எடுத்தவங்க சில பேர் அவங்களோட உறவுகளை எப்படி இழந்தாங்க, அவங்கள எல்லாம் சொல்ல அந்த வீடியோ பண்ணும்போதே எனக்கு எமோஷனாக எனக்கு அழுவ வந்துருச்சுங்க. ஏன் வந்துருச்சுன்னா, எனக்கு கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அவங்க சொல்லும் போது அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, போன வருஷம் எடுக்கும்போது 19 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்க பேசும்போது அவங்களோட அந்த பேசுகிறாங்க பாருங்கள், அந்த வடு வந்து இன்னும் அவங்களுக்கு ஆறாமல் இருக்குங்க அந்த வடு. அதனால் ஒரே விஷயம் தான் சிம்பிளாக சொல்கிறேன், பீச்சுக்கு வந்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கலாம், நல்லதை நினைப்போம், நல்லதை பண்ணுவோம். இப்போ நம்ம நெகட்டிவாக எதுவுமே நினைக்கக்கூடாதுங்க. இந்த வருஷம் வந்துருச்சுன்னா இது ஆகுமா அது ஆகுமா நினைக்கிறத விட்டுடலாம். இந்த வருஷம் நல்லபடியாக நடக்குதா, அடுத்த வருஷம் இதோட நல்லா நடக்கணும்னு நம்ம நினச்சி கடவுளை வேண்டிக்கலாங்க. இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இறந்து போன ஆத்மா எல்லாருக்கும் நம்ம சாந்தி அடைகிறதுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பிரார்த்தித்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம மன திருப்திக்கு அதை பண்ணலாங்க. இவ்வளோதாங்க பண்ணணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷமும் அந்த இறந்து போனவங்க நினைக்கும் போது இருக்குது பாருங்கள். என் ஃப்ரெண்டு ராஜாலாம் இருந்தான், எல்லாருமே நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறையா பேர், ராஜா பாலுலாம் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவ்வளோ பேரை மிஸ் பண்ணேன். அன்றைக்கி நான் பீச்சுக்கு வர வேண்டியதுங்க, அன்றைக்கி நல்லா வர முடியாமல் போயிட்டு சிச்சுவேஷன் இல்லை. இன்றைக்கி பார்த்தா அந்த பீச்சே பாருங்கள், இடம்லாம் மாறி போய் இந்த பீச்சில் சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க, காட்டுறேன் பாருங்கள். உட்காரத்துக்குலாம் வச்சுருக்காங்க, மரத்தை கட் பண்ணி பழக அடித்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல தரமாக இருக்குது பீச்சு, அவ்வளோ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இதேமாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சுனாமி தினத்தை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷயம் மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது அந்த விஷயம்லாம். ஆனால் சில நல்ல விஷயமும் நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருக்குதுங்க, அதை நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ நான் என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். அதை காட்டும் போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும்,
நல்லா இருக்குங்க. நெகட்டிவ் கொஞ்சம் விட்டுடலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நாளை மறக்க முடியாதுங்க யாராலையும். சுனாமி தினத்தை வந்து மறக்கவே முடியாது, என்னால் மறக்கவே முடியாதுங்க ஸ்பெஷலாக. ஏன்னா என் நண்பர்கள்லாம் இழந்தேன், எங்கள் அம்மாவை இழந்தேன். அந்த டிசம்பர் வந்தாலே எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு மாதிரி தெரியுங்க எனக்கு. பாருங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, அப்படியே இருங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கடல். கடல் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கடல். இந்த கடல் கொந்தளிச்சதுன்னா அப்புறம் எப்படிங்க சொல்லுங்க. அங்க பாருங்க, இந்த உட்கார சேர்ல இவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க பாருங்களேன். சேர்லாம் பாருங்க இப்படி போட்டிருக்காங்க மரத்துல செஞ்சு. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளே தாங்க கரெக்ட் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க பீச்சு. இவ்வளோ அழகான ஒரு பீச்சு பாருங்க. பறவைகள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். பாருங்க உட்காரத்துக்கு எவ்வளோ அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க உட்கார இடம்லாம் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? உட்காரதெல்லாம் பாருங்க லைனாக இருக்கு பாருங்க. இந்த அழகான ஒரு வானத்தை பாருங்க, அப்படியே கடலை பாருங்க. எவ்வளோ பேர் இந்த வெயிலையும் வராங்க பாருங்களேன். வெயிலையும் வந்து நிற்கிறாங்க பாருங்க. அங்கே பாருங்க க்ளவுட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த ஏரியாவே எவ்வளோ அழகாக மாறி போச்சு பாருங்களேன். பில்டிங்கு எல்லாமே எவ்வளோ அழகாக மாற்றிடுச்சு இயற்கை. கால மாற்றங்கள் உண்மையிலே ரொம்ப அவசியம் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், இயற்கையோடு சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு விஷயம். இதெல்லாம் உண்மையில் மறக்க முடியாத ஒரு விஷயங்க, உண்மையில் மறக்கக்கூடாத ஒரு விஷயங்க உண்மையில்.